Next one is bases. According to Arrhenius theory, bases are substances that ionize in water to form hydroxyl ions. They are some metal oxide which gives salt and water on reaction with acids. These are also bases. Bases that are soluble in water are called alkalis. The base react with an acid to give salt and water only. அதாவது அர்கீனியஸோடைய தியரி படி என்ன அப்படின்னா, பேஸ் அப்படின்னா என்னென்னா, வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணும்போது அது ஹைட்ராக்சில் அயன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம், பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அது மட்டும் இல்லை, சில மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆசிட்டை கூட சால்ட்டையும் வாட்டரையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியாம்மா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சிங் ஆக்சைடு, சரியா, இதுவும் நம்ம என்ன சொல்கிறோம், கால்சியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். சரியா? அது மட்டும் இல்லை, இந்த வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய இந்த பேஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்கலீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தென் ஒரு பேஸ் வந்து ஆசிடை கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும், சால்ட்டையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது பேஸ் ப்ளஸ் ஆசிட் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சிங் ஆக்சைடு. ஸோ சிங் ஆக்சைடு இஸ் a base, is reactive with the hydrochloric acid. Okay, so here hydrochloric acid, that means it produces hydrogen plus ions, isn't it? So reaction it gives when zinc oxide combines with the hydrochloric acid gives zinc chloride. என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜனும், அதாவது ஜிங்கும் ஆக்சிஜனும் டிசோசியேட் ஆகி சிங் 2 ப்ளஸ் O2 மைனஸாக டிசோசியேட் ஆகிடும். ஹைட்ரஜன் சிஎல், HCl, H ப்ளஸ் அண்ட் சிஎல் மைனஸாக என்ன செய்யும், டிசால்வ் ஆகிருக்கும். சரியா? தென் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் போர்ஷனும் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் போர்ஷனும் சேரும். சரியா? அப்படி நமக்கு என்ன கிடைக்கும்னா ஜிங்க் குளோரைடு வந்து கிடைக்கும். சரியா? தென் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவும், இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். சரி, இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவும் சேர்ந்து H2O வந்து நமக்கு கிடைக்கும், வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? தென் இதில் சோடியம் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டரில் வந்து அயனைஸ் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, Na ப்ளஸ் அண்ட் சிஎல் OH மைனஸ், சாரி OH மைனஸாக ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஸோ இதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்கலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாம்மா? ஸோ அப்போ அல்கலினா என்னென்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ பேஸ் அப்படின்னா என்ன, பேசஸ் மீன்ஸ் it contain one or more replaceable oxides or hydroxyl ions in a solution. ஓகேவா? ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சைடு, மாலிகுலர் ஃபார்முலா CaO. இதில் வந்து கால்சியம் ஆக்சைடு எப்படி டிசோசியேட் ஆகும், Ca2 ப்ளஸ் அண்ட் O2 மைனஸ். சரியா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான் வந்து பார்த்தோன்னா ஒன்லி 1 தான். சரியா? தென் சோடியம் ஆக்சைடு இங்கே வந்து Na2O மாலிகுலர் ஃபார்முலா, இது எப்படி டிசோசியேட் ஆகும், Na ப்ளஸ் அண்ட் O2 மைனஸ். சரியா? இங்கேயும் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ஹைட்ராக்சில் அயான் வந்து 1 தான் இருக்குது. தென் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மாலிகுலர் ஃபார்முலா KOH டிசோசியேட் இன்டு K ப்ளஸ் அண்ட் O மைனஸ். சரியா? ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? தென் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடும் எப்படி டிசோசியேட் ஆகும், Ca2 ப்ளஸ் அண்ட் OH மைனஸாக வந்து டிசோசியேட் ஆகும். சரியா? 2 OH மைனஸாக டிசோசியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயன்ஸ் எவ்வளவு ஹைட்ராக்சில் அயன்ஸ் இருக்குது, இங்கே எவ்வளவு இருக்குது, 2 OH இருக்குது. சரியா? therefore 2. தென் அலுமினியம் ஹைட்ராக்சைடு மாலிகுலர் ஃபார்முலா AlOH thrice. இதில் வந்து இன்னும் அயன்ஸ் ஃபார்ம் ஆகும் Al3 ப்ளஸ் அண்ட் 3 OH மைனஸ். சரியா? நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு OH மைனஸ் அயான்ஸ் இருக்குது, 3. ஓகேவாம்மா? ஸோ இதுதான் வந்து என்னது, பேஸ். ஸோ அயான்ஸ் ஃபார்ம்டு பை பேசஸ் இன் வாட்டர். So next one is classification of bases. Bases are classified into 3 types. First one is based on their acidity.
second one is based on concentration, third one is based on ionization. Okay, so first one based on their acidity. It can be classified into two types. One is monoacidic base, second one is diacidic base. Okay, monoacidic base means it contains only one hydroxyl ion, replaceable hydroxyl ion. சரியா, அதாவது இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு பேஸில் வந்து ஒரே ஒரு ஹைட்ராக்சில் அயான்ஸ் தான் என்ன செய்யும், ரிலீஸ் ஆகும். சரியா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து NaOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டிசோஷியேட் பண்ணோம் அப்படின்னா Na + OH மைனஸாக டிசோஷியேட் ஆகும். இங்கே ஒரே ஒரு OH மைனஸ் அயான்ஸ் தான் இருக்கும். சரியா, செகண்ட் ஒன் இஸ் டைஆசிடிக் பேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இது வந்து 2 ஹைட்ராக்சைல் அயான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, தென் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ட்ரைஆசிடிக் பேஸ். இது என்ன செய்யும் அப்படின்னா 3 ஹைட்ராக்சில் அயான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, எக்ஸாம்பிள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் த AlOH thrice, அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் த அயர்ன் ஹைட்ராக்சைடு FeOH thrice, ஃபெரிக் ஹைட்ராக்சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பேஸ்ட் ஆன் தி அசிடிட்டி நேச்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் monoacidic base, diacidic base and triacidic base. Next one is based on concentration. இதில் வந்து 2 types பார்த்தோன்னா concentrated alkali and dilute alkali. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேட்டட் alkali அப்படின்னு சொல்லும்போது இதோடைய பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்வஸ் சொல்யூஷனில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஹை பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா இந்த கான்சன்ட்ரேட் alkali அப்படின்னு சொல்கிறோம். தென் டைல்யூட் alkali அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அக்வஸ் சொல்யூஷன் இதோடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படின்னா என்ன சொல்கிறோம், டைல்யூட் alkali. சரியா, கான்சன்ட்ரேட் alkali and the dilute alkali. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். சரியா, ஸோ இது வந்து 2 types. One is strong bases, second one is weak bases. Strong bases mean these bases which ionize completely in aqueous solution. நம்ம ஆசிட்ல பார்த்ததே மாதிரி தான். ஸோ completely ionization means that is strong bases. Example sodium hydroxide and potassium hydroxide. When it partially dissolved in the aqueous solution means that is weak bases. Example ammonium hydroxide, molecular formula NH4OH and the calcium hydroxide CaOH twice. Students, bases and the classification of bases புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.